ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி, அதுவும் மீல் மேக்கர் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் பிரியாணி, நார்மல் பொன்னி ரைஸில், ஜீரக சம்பா ரைஸில், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மீல் மேக்கரை வச்சு ஃப்ரை இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஆனியன் ரைத்தா, நான் லெமன் தயிர் சாதம், பச்சை மிளகாய் தாளித்து லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். இங்கே பெங்களூரில் அது ரொம்ப ஃபேமஸ். இது அப்புறம் தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் என்ன பண்ணுவேன், என்ன ஜாஸ்தியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. பக்கத்தில் ஒரு அப்பளமும் வச்சுடுவோங்க. சூடு சூடு சூடு. எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். எப்பயும் போல் சூடான சாதம், கொட் ரசம், அப்புறம் இது புடலங்காய் பொரியல், அப்பள குழம்பு, அப்புறம் அப்பள சம்மந்தி. இல்லை, நான் அப்பள சம்மந்தியும் குழம்பும் சாதம் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பாடு. அப்பள சம்மந்தியை மேலே வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அதோடு அந்த அப்பள குழம்பு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது கூட சேர்ந்து ஒரு சுட்ட அப்பளம், இல்லை அந்த அப்பளம் பொரிச்சதே ஒன்று இருந்தாலே போதும், எதுவுமே வேண்டியது இல்லை. இந்த 2 வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் லாங் வீடியோவில். ப்ளீஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலை. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சூடான சாதம். இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னால காலையிலே நான் பருப்பு பாயசம் பண்ணிட்டேன், மெதுவடையும் பண்ணியிருந்தேன். பட் மெதுவடை ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூலு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது நேற்றுக்கு பண்ண அப்பள குழம்பு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். நேற்று நைட்டும் தான், இன்றைக்கும் இதே தான் போதும் சொல்லிட்டாங்க பசங்களும் ஹஸ்பண்டும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மிளகு ரசம், இது பேபி பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை, கொஞ்சமாக கலந்த தயிர் சாதம். தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சூடான சாதம். இது கத்திரிக்காய் முருங்காய் போட்டு பொரிச்ச குழம்பு, தேங்காய் அரைச்சி விட்டு சூப்பராக இருக்கும் இந்த இது டேஸ்ட்டாக. அப்புறம் கத்திரிக்காய் பொடி கறி, இதுக்குன்னு தனியாக ஒரு பொடி அரைச்சி போடுவேன். இது ரெண்டுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நைட் அது வரும், ஒரு 8 மணிக்கு வரும், பார்த்துக்குங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரசம், மிளகு ரசம், இது கலந்த தயிர் சாதம், அப்புறம் வீட்டில் பண்ண மாவோடு ஊறுகாய். இல்லை, இந்த முருங்காய் பொரிச்ச குழம்பு மட்டும் நான் தனியாக போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக சூடான சாதத்தை போட்டு உருக்கின நெய்யை விட்டு மேலே கொஞ்சமாக போட்டு அந்த கத்திரிக்காய் பொடிக்கறியிலேருந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரெண்டுமே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எழுதிட்டு இது ஆயுர்வேதிக். இவன் வித்யா கொடுத்த ஆயுர்வேதிக் வாட்டர் அது இந்த இது சொல்கிற யூரின் இது சொன்னால அது கொஞ்சம் நல்லா இருக்கும் குடிச்சா. நானுமே அப்பப்போ குடிப்பேன் சித்தி, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடான சாதம். இது சிவப்பு பூசணிக்காய் போட்டு சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். தக்காளி ரசம், தக்காளி பருப்பு ரசம்,
இது வெள்ளரிக்காய் கூட்டு. தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றின கூட்டு. நல்லா கெட்டி தயிர், வீட்டில் உருக்குன நெய் இது. அப்புறம் கத்திரிக்காய் பொடி கறி இது. இது நான் வீடியோ போட்டிருக்கேன், பொடி கறி என்ன பொடி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.